ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இந்திய அணியை பார்த்தா பயமாக இருக்குங்க. கண்டிப்பாக எங்களுக்கு இன்றைய போட்டியில் ரொம்ப ஒரு சவாலாக இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்திய அணியோட நட்சத்திர வீரராக நான் ஹர்திக் பாண்டியா பார்க்குறேன். அவர் மேலே எனக்கு தனியாக மரியாதை இருக்குது. கண்டிப்பாக இந்திய அணியை வீழ்த்தனா ஒரு யுகமே வேணுங்க அப்படின்னு சொல்லிட்டு பாகிஸ்தான் அணியின் கேப்டனான சல்மான் அலி ஹகர் பார்த்தீங்கன்னா அதிரடியாக இன்றைக்கி போட்டி குறித்து பத்திரிகையாளர் சந்திப்பில் இந்திய அணி பார்த்தா பயமாக இருக்குன்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் போட்டி குறித்து சில பல கருத்துக்கள் ஓப்பனாக பேசியிருக்காரு. அவர் என்ன பேசினார், ஏது பேசினார் சொல்லிட்டு வீடியோ டீட்டெயில்டாக பார்க்கலாம். அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிட்டு வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். ஆமாங்க, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான் ஏஷியா கப் தனது 2வது போட்டி இரு அணிகளும் மோதுறாங்க. அது பார்த்தீங்கன்னா பாபர் அசம், முகமது ரிஸ்வான் போன்ற ஒரு நட்சத்திர வீரர் இல்லாமல் சல்மான் நம்பி கேப்டன்ஷிப் கொடுத்து இப்போது இந்திய அணிக்கு எதிராக மோத போகிறாங்க. அது போட்டி குறித்து என்ன சொன்னார் கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக இந்திய அணி ஒரு வலுவான அணிங்க, தலை சிறந்த அணி, அதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. முக்கியமாக ஹர்திக் பாண்டியா அவரோட கேம் நிறைய பார்த்துருக்கேன். அவர் மேலே எனக்கு தனியாக மரியாதை இருக்குது. கண்டிப்பாக அவர்கிட்ட நான் நிறைய பேச்சுவார்த்தை நடத்துவேன். அதே போல் இந்திய அணி வீழ்த்தணும்னா கண்டிப்பாக எங்களோட பந்துவீச்சு ரொம்ப நல்லா இருக்கணும். எங்களோட பேட்டிங் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்திய அணியோட பேட்டிங் போலிங் ரெண்டுமே ஸ்ட்ராங்காக இருக்குது. அவங்கள எதிராக நாங்கள் நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணால் மட்டும்தான் வெற்றி பெற முடியும். சின்ன தப்பு பண்ணால் கூட கேமில் இந்திய அணி வருவாங்க. முக்கியமாக பொம்மரோட பந்துக்கு நான் ரொம்ப ஆவலாக இருக்கேன். அவர் எதிர்கொள்றதுக்கு உலகில் தலை சிறந்த ஒரு பந்து வீச்சாளரை நான் எதிர்கொள்ள போகிறேன்னு சொல்லிட்டு ஒரு அட்வான்டேஜாக இயக்கத்தில் இருக்கேன். கண்டிப்பாக இந்திய அணியை நாங்கள் வீழ்த்த எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் போராடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பாகிஸ்தான் அணி கேப்டன் சல்மான் பார்த்தீங்கன்னா ஓப்பனாக பத்திரிகையாளர் சந்திப்பில் சொல்லியிருக்காரு. எல்லாருமே இந்திய அணி பார்த்து கொஞ்சம் இதுவாக தாங்க இருக்காங்க. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு தரமான ஒரு டீமாக இருக்காங்க. பேட்டிங் போலிங் எடுத்துங்க ரெண்டுமே சூப்பர். ஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா பொம்ரா எப்படியாப்பட்ட மேட்சும் மாற்றுவார். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் அணி கண்டிப்பாக ஒரு யோசிக்க வேண்டிய வரும். பொம்ராக்கு எதிராக எப்படி விளையாடணும்னு சொல்லிட்டு ஒரு பிளான் போட்டுட்டு வருவாங்க. பொறுத்து வந்து பார்க்கலாங்க என்ன மாதிரி முடிவுகள் வருது. அதே போல் இன்றைக்கி இந்திய அணி எந்த மாதிரி ஒரு சேஞ்சஸ் பண்ணுவாங்க சொல்லிட்டு பார்க்கணுங்க. ஃபஸ்ட்டு மேட்ச் பார்த்தீங்கன்னா UAE அணியாக அது ஒரு ஸ்மால் டீம் சொல்லிட்டு ஒரு மூணு ஒரே ஒரு ஃபாஸ்ட் பவுலர் தான் 2 ஆல்ரவுண்டர்ஸ் வச்சு போனாங்க சீம் போலிங்கில். இப்போது அந்த சிவன் தூபே ட்ராப் பண்ணிவிட்டு இவர் ஹர்தீப் சிங்கை மீண்டும் அணியில் எடுத்துகிட்டு வரதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குதுன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி கோச் சொல்லியிருந்தார். அது எந்த அளவுக்கு சாத்தியம் சொல்லிட்டு பார்க்கணும். ஏன்னா ஹர்தீப் சிங் வந்து ரீசெண்ட் டைமில் T20 செம ஃபார்மில் இருக்கார். லீடிங் விக்கெட் டேக்கராக கூட இருக்கார் T20 பொறுத்த வரைக்கும் இந்தியா சார்பில். அந்த மாதிரி இருக்கும்போது கண்டிப்பாக அவர் வந்து இந்த பாகிஸ்தான் எதிரான ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலரை விளையாடினார்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். விக்கெட்டுகள் நிறைய எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குங்க. பொறுத்து வந்து பார்க்கலாங்க என்ன மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. இன்றைக்கி யார் வெற்றி பெறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி தாங்க பார்க்கணும். நீங்கள் சொல்லுங்கள், இன்றைக்கி இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான் உலகமே எதிர்பார்த்துட்ருக்க ஒரு போட்டி. யார் வெற்றி பெறுவாங்க? உங்களோட கருத்துக்கள், உங்களோட ஆதரவு யாருக்கு என்னன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்டில் கொஞ்சம் சொல்லுங்கள். இது போன்ற தினசரி ஸ்போர்ட்ஸ் நியூஸை தெரிஞ்சுக்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் லைக் ஒன்று பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக டே பை டே சேனல் அப்டேட் வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.